கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட சிரோன்மணி ராஜகுமாரியாகிய நான் உங்களிடம் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குல தெய்வம் நாம் இந்த மண்ணில் பிறப்பதற்கு தந்தையும் தாயும் எவ்வளவு முக்கியமாக இருந்தார்களோ அவர்களுடைய இரத்தத்தையும் உயிரணுக்களையும் நாம் வாங்கி தாயின் சுவாசத்தை வாங்கி நம் இந்த மண்ணில் வந்து பிறப்பதற்கு அவர்கள் எவ்வாறாக நமக்கு மிக உபயோகமாக இருந்தார்களோ அவ்வளவு முக்கியமானவர் அவர்கள் வணங்கி வரும் குலதெய்வம் ஆகும். ஒரு மனிதருக்கு குலதெய்வம் என்பது தாய் தந்தைக்கு பிறகு அந்த குலதெய்வம் என்பது மிக முக்கியம். ஆனால்தான் தாய் தந்தை குரு என்றார்கள். அதற்கப்புறம் தான் கடவுள். குரு என்பவர் நம்ம வழிகாட்டுபவராகவும் எடுத்துக்கொள்ளலாம், குலதெய்வமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அதனால் இந்த குலதெய்வத்தை நாம் மிக ஒவ்வொருவரும் முக்கியமாக வணங்க வேண்டிய தெய்வமாகும். அதை மறக்காமல் இந்த பூ உலகிற்கு நாம் வருவதற்கு நம் தாய் தந்தைக்கு எவ்வாறாக பணிவிடைகளோ எவ்வளோ உதவிகளையும் நாம் செய்து நம் கடமையை நிறைவேற்றுகிறோமோ அதே அளவிற்கு நாம் குலதெய்வத்திற்கும் செய்ய வேண்டும். ஏனென்றால் நம் குலத்தை, நம் பாரம்பரியத்தை, நம் பரம்பரையை அவர்கள் வணங்கி வணங்கி வந்த அந்த குலதெய்வம் கண்டிப்பாக நமக்கு தாய் போல் நின்று நம்மை சீரும் சிறப்புமாக நம்ம தொய்வடையும் நேரங்களிலும் நம் தசாபுத்திகள் நமக்கு நல்ல ஒரு நிலையில் இல்லாத பொழுதும் அவர்கள் கண்டிப்பாக ஒரு கருணையை காட்டி நமக்கு ஒரு நல்ல பலனை வழங்குவதற்காகவே நம் கூட எப்பொழுதுமே பயணிப்பார்கள். அதனால்தான் ஒவ்வொரு வருடமும் நம் குலதெய்வத்திற்கு சென்று நம் நன்றியையும் நம் தாயை சென்று விடுமுறையில் பார்த்து வருவது போல் நம் குலதெய்வத்தையும் சென்று பார்த்து ஒவ்வொரு வருடமும் வென்றோமானால் அந்த குலதெய்வம் நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் என்பது மிக முக்கியமான ஒவ்வொரு மனிதரும் செய்ய வேண்டிய கடமையில் மிக பெரிய கடமை. தாய் தந்தைக்கு பிறகு குலதெய்வத்தை வணங்க வேண்டும். குலதெய்வம் நமக்கு எவ்வாறாக செயல்படும் என்பதை ஜாதக மூலமாக ஒவ்வொரு ஜாதக கட்டத்தில் நாம் தெரிந்து கொண்டால் குலதெய்வத்தை அந்த ஜாதகர் வணங்குகிறாரா, இல்லை வணங்காமல் இருக்கிறாரா, இல்லை குலதெய்வமே தெரியாமல் இருக்கிறாரா என்பது நம் அந்த ஜாதக கட்டத்திலேயே நமக்கு தெரிய வரும். அதற்கு ஜாதக கட்டத்தில் நம் ஒவ்வொருவருக்குடைய குலதெய்வத்தை பார்க்க வேண்டிய இடம் 9ஆம் இடமாகும். ஏனென்றால் நம் இடம் 5ஆம் இடம். நம்மளுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது 5ஆம் இடம். அது நம் பாட்டனார் வாழ்ந்த ஊர். 9ஆம் இடம் என்பது நம் தந்தை ஸ்தானம், நம் தந்தையார் வாழ்ந்த ஊர். அவருக்கு 9ஆம் ஸ்தானம் இந்த 5ஆம் இடமாக வரும். அவருடைய தந்தை அல்லவா, நம் தந்தைக்கு தந்தை நமக்கு பாட்டனார். அதனால் நம் 5ஆம் இடம் பூர்வீகம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், என் பாட்டன் வகித்த வீடு, என் பாட்டன் வகித்த ஊர், அந்த இடத்தில்தான் என்னுடைய குலதெய்வம் இருந்து ஆட்சி செய்யும். அதனால் அந்த குலதெய்வத்தை நாம் பார்க்க வேண்டும் என்பால் ஒரு ஜாதக கட்டத்தில் அந்த 5ஆம் இடத்தை தான் நாம் பார்க்க வேண்டும். இந்த 5ஆம் இடம் என்பது குலதெய்வத்தை துல்லியமாக சொல்லக்கூடிய இடமாகும். இந்த 5ஆம் இடம் ஆண் ராசியாக வந்தால் நம் குலதெய்வம் ஒரு ஆண் தெய்வமாக இருக்கும். இந்த 5ஆம் இடம் ஒரு பெண் ராசியாக இருந்தால் அது பெண் தெய்வமாக நம்ம குலதெய்வம் இருக்கும் என்பதை பொதுவாக பார்த்து பலன் சொல்லலாம். இதே நம்ம ஜாதக கட்டத்தில் சரம், சிரம், உபயம் என்று 3 பிரிவுகளாக பிரித்திருக்கிறார். சரம் என்றால் வேகமாக நகர்வதல், சிரம் என்றால் ஒரே இடத்தில் அது நகராமல் இருப்பது, உபயம் என்றால் நகர்ந்து கொண்டும் ஒரே இடத்தில் நின்று கொண்டு செயல்படுவது என்று 12 ராசிகளை பிரித்திருக்கிறார்கள் நம்ம ஜோதிட வல்லுநர்கள். அதனால் அந்த சரராசி நமக்கு 5ஆம் இடமாக வந்து அமர்ந்தால், அதாவது மேஷம், கடகம், துலாம், மகரம் என்ற இந்த 4 ராசிகள் நமக்கு 5ஆம் இடமாக வந்தால் அவர்கள்
சைவ படையல் போட்டு வணங்கக்கூடிய குலதெய்வமாக அந்த குலதெய்வம் அவர்களுக்கு இருக்கும். இதே சிரராசியாக என்று சொல்லக்கூடிய ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இந்த ராசிகளாக இருந்தால் அவர்கள் பலியிட்டு வணங்கும் தெய்வமாக இருப்பார்கள். ஐயனார் அது மாதிரி பலியிட்டு வணங்கக்கூடிய குலதெய்வமாக அவர்களுக்கு இருக்கும். இதே உபயராசி என்று சொல்லக்கூடிய மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த ராசிகளாக இருந்தால் அவர்கள் சாத்வீகமாக மிக அமைதியான ஒரு தெய்வத்தை வணங்குவார்கள். ஐயப்பன் போன்று ஒரு அமைதியாக நின்று யோகத்தில் தியானத்தில் இருக்கும் குலதெய்வம் அவர்களுடைய குலதெய்வமாக இருக்கும். இதுவும் பொது பலன்கள். ஒவ்வொருடைய ஜாதகத்தில் அவர்களுடைய கிரகங்கள் அந்த 5ஆம் இடத்திற்கு எவ்வாறாக அவர்கள் சேர்கிறார்கள் என்பதை பொறுத்து அவர்களுடைய குலதெய்வம் எப்படி என்பதை காண இயலும். ஜனன ஜாதகத்தில் குரு நின்ற இடம், ஏனென்றால் குருதான் நமக்கு எல்லா வகையிலையும் போன ஜென்ம கர்மாவை எடுத்து வந்து நமக்கு இந்த ஜென்மத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய புண்ணியங்களை வழங்கக்கூடியவர். அதனால் நம் குருவை பார்க்க வேண்டும் ஒரு ஜாதக கட்டத்தில். இந்த குரு நிற்கும் இடத்தில் 1, 5, 9 என்ற மூல திரிகோணம் 1, 5, 9 என்ற திரிகோணம் இடங்களை அல்லது 3, 7, 11 தைரியம், கலத்தரம், நம்மளுடைய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் 2, 12 2 என்பது குடும்பம், 12 என்பது நம்மளுடைய அயன சயன சுகத்தை தரக்கூடிய இடங்களில் குரு நின்ற இடத்தில் 1, 5, 9 அல்லது 3, 7, 11 அல்லது 2, 12 இந்த இடங்களில் சூரியன் நின்றால் ஜாதகர் தனது குலதெய்வ வழிபாட்டை முறைப்படி செய்து வருகிறார் என்று நாம் கண்டுபிடித்து விடலாம். இதே ஜனன ஜாதகத்தில் சூரியன் நின்ற ராசிக்கு 1, 5, 9 அல்லது 2இல் கேது நின்றால் குலதெய்வ வழிபாடு தடைப்பற்று, அதாவது கண்டினியூவாக குலதெய்வத்தை போய் வணங்க மாட்டாங்க. ஒரு 2 வருஷம் கும்பிடுவாங்க, 5 வருஷம் கும்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி தடைப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க வணங்கி வருவாங்க. ஸோ இது இந்த நிலைப்பாடு. இதே ஜனன ஜாதகத்தில் சூரியன் நின்ற ராசிக்கு 1, 5, 9 அல்லது 2இல் ராகு நின்றால் குலதெய்வ ஆலயம் பாழடைந்து இருக்கும் அல்லது முறையான ஆகம விதிகளில் அங்கு செயல்படாமல் அந்த கோயில் இருக்கும் என்பதை நாம் ஜனன ஜாதகத்தை வைத்து ஒருவருக்கு நம் குலதெய்வத்தை பற்றி விலாவாரியாக சொல்லிவிட முடியும். ஜனன ஜாதகத்தில் சூரியன் நின்ற ராசிக்கு 1, 5, 9 அல்லது 3, 7, 11 அல்லது 2, 12இல் சனி நின்றால் ஜாதகர் தன் குலதெய்வத்தை வெறுப்பார். ஏனென்றால் இவர் ஏதாவது இந்த ஜாதகர் குலதெய்வத்திடம் வேண்டி இருப்பார், அது நடக்காமல் இருந்திருக்கும் அல்லது அதை நடைபெறாமல் போயிருக்கும். இது இவர் வாங்கிய கர்மா. அதை புரியாமல் அந்த ஜாதகர் நான் குலதெய்வத்திடம் வேண்டினேன், எனக்கு எந்த பலாபலனையும் அது தரவில்லை, நான் வேண்டியது எனக்கு நடக்கவில்லை என்று அவர்கள் குலதெய்வத்தையே வெறுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். ஒரு குலதெய்வத்தை நாம் வணங்காமல் இருந்தால் கண்டிப்பாக அதனுடைய பலாபலன்கள் நமக்கு தோஷத்தையே தரும். இது தோஷத்தை ஒரு ஜாதகத்திலேயே கண்டுபிடித்தெல்லாம் இவர்களுக்கு குலதெய்வ தோஷம் இருக்கிறது என்று. தோஷம் என்பது நாம் சரியாக வணங்காமல் இருப்பதும், நாம் அந்த குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய காணிக்கைகளை செய்யாமல் இருப்பதும் மிகவும் குற்றமாகும். என்னவென்றால், நாம் ஒரு குழந்தை ஜனிக்கிறது என்று வைத்து கொள்ளுங்கள். முதலில் அந்த குழந்தையை நாம் குலதெய்வ கோயிலுக்கு தான் எடுத்துட்டு போய் அந்த தெய்வத்தின் முன்னாடி வைத்து சில இடங்களில் அந்த குலதெய்வத்துக்கே தத்து கொடுத்து விடுவார்கள். அவ்வாறு செய்வதனால் குழந்தையுடைய ஆயுள் பலப்படும் என்பதனால் அது சில குடும்பங்களில் இன்றும் முறையாக நடந்து கொண்டு இருக்கின்றன. அந்த குழந்தைக்கு பேர் வைப்பது, முதலில் கோயிலுக்கு அந்த குழந்தையை அழைத்து செல்வது, குழந்தைக்கு மொட்டையடிப்பது, காது குத்துவது எல்லாமே இந்த குலதெய்வ கோயிலில்தான் ஒவ்வொரு மனிதருக்கும் நடக்கும். அவ்வாறாக நடைபெற்றால்தான் அந்த குழந்தை கண்டிப்பாக அது வாழ்நாள் முழுவதும் மிக சிறப்பாக மிகவும் நல்ல நிலையில் அந்த குழந்தை இருக்கும் என்பதை ஒவ்வொருவரும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஒரு குலதெய்வம் எப்படி தோஷத்தை கொடுக்கும்
அதற்கு செய்ய வேண்டிய முடி காணிக்கையாக இருக்கட்டும், அதற்கு நம்ம குழந்தையே அந்த குலதெய்வத்திடம் காட்டாமல் இருந்தோம் என்றால், அல்லது நாம் அந்த குலதெய்வத்தையே நினைக்காமல் இருந்தால் தோஷங்கள் வரும். அதை எவ்வாறு ஜனன ஜாதகத்தில் நாம் காண்பது? ஜனன ஜாதகத்தில் 9ஆம் பாவத்தில் 4ஆம் அதிபதி சுகஸ்தான அதிபதி மாந்தியுடன் இணைந்து இருந்தால் குலதெய்வ தோஷம் உண்டு. இதே குலதெய்வ சாபம். குலதெய்வ சாபம் என்பது என்னவென்றால், நம் குலத்தை சேர்ந்தவர்களுக்கு நம்மால் பாதிப்பு ஏற்பட்டு இருந்தால், அதாவது நம் கூட உடன்பிறப்புகள் அல்லது நம்மளுடைய பங்காளிகள், இவர்களுக்கு நம் உறவினர்களுக்கு ஒரே குலதெய்வத்தை கும்பிடுபவர்கள் யாராக இருந்தாலும் நம்மளால் அவர்களுக்கு பாதிப்பு மனதாலேயோ உடலாலேயோ அவர்களுக்கு நம் பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தால், அவர்கள் நம்முடைய குலதெய்வத்திடம் சென்று உன்னை குலதெய்வமாக வணங்கி வருபவனால் நான் இவ்வளோ பாதிப்பு அடைந்து இருக்கிறேன் என்று கண் கலங்கி கதி கலங்கி அங்கே நின்று அவர் கண்ணீர் விட்டார் என்றால், நம் குலதெய்வம் அவர் விடும் சாபம், அவர் அந்த மனக்கவலை, அவர் விடும் அந்த கண்ணீர் நமக்கு குலதெய்வம் சாபமாக விடும். தாய் நம்ம தவறு செய்யும் பொழுது எப்படி நம்மளை அடித்து கண்டிக்கிறார். இது சிறிய தவறாக இருக்கும் பொழுது, பெரிய தவறாக செய்யும் பொழுது அவ்வாறாக அவளால் செய்ய இயலாது. ஏனென்றால் எல்லாத்திற்கும் ஒரு கட்டுமானம் இருக்கிறது இல்லையா, ஒரு கடைசி கட்டம் என்று இருக்கிறது இல்லையா. இதற்கு மேல் தாங்க இயலாது என்று தாயுமே நினைத்து கைவிட்டு விடுவாள் இல்லையா, அந்த நிலைக்கு ஆட்பட்டு விடுவோம். அதனால் நாம் பங்காளிகளுக்கோ உடன்பிறப்புகளுக்கோ ஒரே குலதெய்வத்தை கும்பிடும் அனைத்து உறவினர்களுக்கும் எந்த விதத்திலையும் நாம் தவறுகள் இழைத்துவிடக்கூடாது. அவர்கள் சென்று குலதெய்வத்திடம் முறையிட்டால் அது நமக்கு சாபமாக முடியும். அந்த சாபத்தை அவ்வளவு சீக்கிரத்தில் நம்மளால் கண்டிப்பாக அந்த சாபத்திலிருந்து விடுபடுவதற்கோ அந்த சாபத்தை விட்டு விலகுவதற்கோ கண்டிப்பால் நம்மளால் இயலாது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இது எப்படி ஒரு ஜனன ஜாதகத்தில் கண்டுபிடிப்பது? 4ஆம் அதிபதி சுகஸ்தான அதிபதி பாதகாதிபதியுடன் அல்லது மாந்தியுடன், சுகஸ்தானாதிபதி மாந்தியுடன் இணைந்து இருப்பின், 9ஆம் இடத்தை இணைந்திருந்து 9ஆம் இடத்தை பார்த்தார் என்றால் அது குலதெய்வ சாபம் ஆகும். இந்த குலதெய்வ சாபமும் இந்த குலதெய்வத்துடைய தோஷமும் நீங்குவதற்கு குலதெய்வத்தை தவிர, ஏனென்றால் குலதெய்வம் நமக்கு தோஷமாகவும் சாபமாகவும் இருக்கிறது. அவற்றுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை போய் சரிவர நம்ம செய்து வரலாம். ஆனால் அந்த குலதெய்வத்தை நாம் சரிவர செய்து நம் கடமைகளை நாம் முடிப்போம் என்றால் அதற்கு முன் நாம் காலபைரவரை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த காலபைரவர் காலத்திற்கே அவன் தேவன். அதனால் அவரிடம் முறையிட்டு அவருடைய ரெக்கமெண்டேஷனில் வந்து அவர் கூட அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கொடுத்து ஒரு ரெக்கமெண்டேஷன் வாங்கி ஒரு பதவியை நம்ம வாங்குவோம் இல்லையா, ஒரு படிப்புக்கோ ஒரு ஸ்கூல் அட்மிஷனுக்கோ நம்ம போய் வாங்குறோம் இல்லையா, அதை மாதிரி காலதேவனுடைய துணை கொண்டு வந்து அவரையும் அழைத்து கொண்டு, ஏன்னா காலதேவனை அவரை நம்ம ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு ஒருத்தர் அழைக்கிறோம்னா அவருக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும் இல்லையா, செஞ்சாதானே அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார். அவருக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாதானே அவர் ரெக்கமெண்ட் பண்ணுவார். அதனால் காலதேவனுடைய காலபைரவரை அழைத்து வந்து அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்த பிறகு நம் குலதெய்வத்தை நாம் வேண்டி வணங்கி வந்தோம் என்றால் ஓரளவுக்கு குலதெய்வ தோஷம் நிவர்த்தி ஆகும். ஆனால் குலதெய்வ சாபத்தை நாம் நிவர்த்தி செய்வதற்கு காலபைரவரை தொடர்ந்து வணங்கி வர வேண்டும். ஏன் நாம் பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம் என்பது என்ன? ஏன் பரிகாரம் செய்ய வேண்டும்? ஒவ்வொரு மனிதரும் நாம் மனிதராக பிறப்பதற்கு முன் பல ஜென்மாக்கள் எடுத்து வந்திருப்போம் இல்லையா. அந்த பல பிறவிகளில் நம்ம தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் உடலாலும் மனசாலும் செயலாலும் பேச்சினாலும் மனதாலும் செய்கையினாலும்
பல பாவ செயல்களை செய்து இந்த பிறவி எடுத்து இருப்போம். அதனால் நாம் பரிகாரம் என்பது நாம் செய்த அத்தனை செயல்களுக்கும் ஒரு எதிர்வினை நம்மளை வந்து தாக்கி இருக்கும், அது நமக்கு தெரியாது. அதனால்தான் நாம் இந்த பரிகாரத்தை கடைபிடிக்கிறோம். பரிகாரம் என்பதனுடைய அர்த்தம், பரிகாரம் என்பதோடைய மீனிங் என்ன என்றால், இறைவனிடம் சென்று நாம் பாவ மன்னிப்பு கேட்பது ஆகும். ஒரு இறைவனிடம் நாம் செய்த தவறுக்கு பாவ மன்னிப்பு போய் கேட்பது என்பது 3 வகையில் அது இருக்கும். என்னென்னா, முன்னாடி நம்ம செஞ்சுருக்க தவறு என்னன்னு நமக்கு புரியணும், எதனால் நம்ம இப்படி கஷ்டப்படுறோங்கிறது புரியணும் நமக்கு. இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல புத்தி நமக்கு வேணும். அதனால தான் எந்த இறைவனிடம் நம்ம வேண்டி போய் வணங்கி நின்னாலும் முதல்ல நம்ம வேண்டது என்ன தெரியுமா வேண்டணும்? இறைவா எனக்கு நல்ல புத்தியை கொடு. ஏனென்றால் நமக்கு நல்ல புத்தி இருந்தது என்றால் எல்லா பிரச்சனைகளும், எல்லா பிரிவினைகளையும், எல்லாவற்றையும், எல்லா தண்டனையிலும் இருந்து அந்த புத்தியை கொண்டு நம்ம ஜெயிக்க முடியும். அதனால்தான் மதிநுட்பமான கிரகமான புதனை புத்திகாரகன் என்று கூறினார்கள். ஏனென்றால் சின்ன சின்ன விஷயங்களையும், ஒரு புத்தி ஒருத்தருக்கு நல்லா இருந்தது அப்படின்னா அவருக்கு அறிவாளியாக இருக்கணும்னு தேவை கிடையாது, புத்தியிலே அவங்க ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. பல மேதைகள், அதை தான் உலகத்தில் பல மேதைகள் அறிவாளியாக இல்லை, புத்திசாலியாக இருந்தாங்க. பெரிய படிப்பெல்லாம் படிக்காதவங்க தான் நிறைய கண்டுபிடிப்புகளையும் நிறைய நிகழ்வுகளையும் இந்த உலகத்திற்கு செய்து காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதை தான் புதன்காரக புத்திகாரகன், நான் புத்திகாரகன், என்னுடைய புத்தியினால் நீ ஜெயித்து கொண்டு இருக்கிறாய் என்பதை மனிதனுக்கு உணர்த்துகிறார். அதனால் நம் கடவுளிடம் சென்று வணங்கும் பொழுது எனக்கு ஒரு நல்ல புத்தியை கொடு என்று நாம் வணங்க வேண்டும். அந்த புத்தியை கொண்டு நாம் எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள ஏதுவாக இருக்கும். இந்த புத்திகளை வைத்து நாம் செயல்படுவதற்கு முதலில் இறைவனிடம் மனம் உருகி மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் செய்திருக்க தவறுக்கு மனம் உருகி நம்ம மனசில் ரொம்ப அழுது புரண்டு போய் இறைவனிட்ட நம்ம போய் வழிபாடு செய்யணும். செஞ்சால் மட்டுமே நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். இதுதான் சுய பரிகாரம். ஒரு இறைவனிடம் 3 பரிகாரத்தை நம்ம போய் செஞ்சாகணும். ஒவ்வொருவரும், அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மனிதரும் ஒரு பரிகாரம் செய்யணும் அப்படின்னா 3 பரிகாரத்தை கடைபிடித்தோம் என்றால் மட்டுமே நம்மளால் பரிகாரத்தை பூர்த்தி செய்ய இயலும். அதில் முதல் பரிகாரம் சுய பரிகாரம். நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும்னு. நான் சாப்பிட்ட உப்புக்கு நான் தானே தண்ணி குடிக்கணும். அதனால் சுய பரிகாரமாக நான் அவர்களுக்கு கெடுதல் செய்து விட்டேன் என்பதை மனதால் அழுது புலம்பி உருகி இறைவனிடம் போய் தெரியாமல் செய்துவிட்டேன், எனக்கு பாவ மன்னிப்பு கொடு என்று இறைவனுக்கு தெரியும். உதட்டிலிருந்து அந்த வார்த்தை வருகிறதா இல்லை மனத்தில் இருந்து அந்த வார்த்தை வருகிறதா என்பது இறைவனுக்கு தெரியும். நம்மளை படைத்தவர் அல்லவா, கண்டிப்பாக கண்டுபிடித்து விடுவார். அதனால் கண்டிப்பாக மனசாட்சியுடன் மனம் உருகி வேண்டி சுய பரிகாரம் செய்தோம் என்றால் நிச்சயமாக இறைவன் மனம் இறங்கி வந்து நமக்கு உதவி செய்வார். இது சுய பரிகாரம். அடுத்தது ஆன்மீக பரிகாரம். ஆன்மீக பரிகாரம் என்பது என்னவென்றால், இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு சுய பரிகாரத்தை செஞ்சுட்டோம். அடுத்தது ஆன்மீக பரிகாரம். இறைவா நீ என்னை மன்னிச்சிடு, நான் திருந்திட்டேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு நம்ம வணங்கிட்டு அந்த இறை வழிபாட்டுக்கு அவர்கிட்ட போய் எல்லாம் வேண்டியிருக்கோம் இல்லையா, அவருக்கு பூஜைகள் புனஸ்காரங்கள் இதையெல்லாம் நம்ம செய்யும் பொழுது, யாகங்கள் ஹோமங்கள் இவற்றையெல்லாம் நாம் செய்யும் பொழுது அதுதான் ஆன்மீக பரிகாரம். இறைவன் மனதால் அவர் திருந்திட்டார் அப்படின்னு முதல்ல நினைப்பார். அடுத்தது நமக்கு அதை நம்ம நிரூபிக்கிறதுக்கு நம்மளுடைய செயல் இருக்கணும் இல்லையா, பூஜை புனஸ்காரம் அப்படின்னு நம்மளுடைய உடலுக்கு நம்மளுடைய மனதிற்கு நம்ம இதையெல்லாம் செஞ்சு இறைவனையும் சந்தோஷப்படுத்தி நம்மளையும் நம்ம சந்தோஷப்படுத்திக்கிறோம். இதுதான் உண்மை, இதுதான் ஆன்மீக பரிகாரம். அடுத்தது ஆனந்த பரிகாரம். ஆனந்தம், மகிழ்ச்சி என்பது வெளியில் இருந்து வருவது, ஆனந்தம் என்பது உள்ளாரையிருந்து வரணும். அது சோல்குள்ளேருந்து வரணும், ஆன்மாக்குள்ளேருந்து வரணும். அது எப்படி வரணும்? கர்ணன் கொடுத்தான் பார்த்தீங்களா, அதுதான் சோல் பரிகாரம், ஆனந்த பரிகாரம். அதாவது கேட்ட உடனே கொடுத்துடணும்.
அது எனக்கு என்ன ஏது அப்படின்னு. இந்த ஒரு பரிகாரம் தான் ஆனந்த பரிகாரம். இந்த ஆனந்த பரிகாரத்தை அடுத்தது நம்ம செய்யணும். அப்போ செஞ்சோம்னா தான் நம்மளுடைய பரிகாரம் முழுமையடையும். அது என்ன ஆனந்த பரிகாரம்? குழந்தைகளுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, உடல் ஊனமுற்றவர்களுக்கு, வயதானவர்களுக்கு, நம்மளுடைய பித்தூர்களுக்கு, பித்ரு பூஜை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவு, தண்ணீர் எல்லாம் கொடுக்கணுமே. இந்த பித்ரு பூஜைகள் அந்த எல்லாம் செய்தோம்னா தான் நமக்கு ஆனந்த பரிகாரம். நம்மளுடைய ஆன்மாவுக்கு ஆன்மா வழியாக இந்த பரிகாரங்களை நாம் செய்யும் பொழுது அந்த உள் மனதிற்கு, அந்த சோலுக்கு, அந்த ஆன்மாவுக்கு ஒரு வழி பிறக்கிறது. இதுதான் ஆனந்த பரிகாரம். இதை ஒன்று பெருசாக செய்யணும்னு நம்மளால் முடிந்தது. அதை தான் அழகாக வள்ளலார் சொன்னார். நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப யாராவது வந்து கேட்டால் ஒரு பிடி சாதத்தை கொடு. இல்லையா, நீயே சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறியா, அருகம்புல்லுக்கு வளர்ந்துருந்தது அப்படின்னா அதை பிடுங்கி ஒரு மிருகத்துக்கு கொடு, தாவரத்தை சாப்பிட்ற மிருகத்துக்கு கொடு. அதுவுமே இல்லையா உனக்கு, மனசால் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினை. இதை தான் அவர் அழகாக சொல்லிட்டு போனார். இதை தான் ஒவ்வொரு சுவாமிகளும் சொல்லிக்கிட்டு, ஒவ்வொரு மகான்களும் நமக்கு வலியுறுத்திக்கிட்டு ஒவ்வொரு காலகட்டத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக ஒரு பரிகாரம் முழுமை அடையணும்னா சுய பரிகாரம் செய்யணும், அடுத்தது ஆன்மீக பரிகாரம் செய்யணும், அடுத்தது ஆனந்த பரிகாரம், ஸோ ஆன்ம பரிகாரம் அதை செய்யணும். இதை செஞ்சோம்னா தான் நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவனை நம்ம வணங்குவது தான் தெய்வ வழிபாடு. அதை நோக்கி நம் பயணமும் பரிகாரமும் செல்லும். குறிப்பிட்ட ஒரு நல்ல எண்ணங்களுக்காக ஈடேறுவதற்காக பிரார்த்தனை செய்து கொண்டு நாம் செய்வதற்கு பேர் பரிகாரம். அப்போது என்னுடைய நான் செய்த தவற்றை நான் நான் இதையெல்லாம் செஞ்சு என்னை நான் சரிப்படுத்திக்கிறேன், இதையெல்லாம் சரிப்படுத்திக்கிட்டு என் குழந்தைகளுக்கும் நான் வாழ்வதற்கும் எனக்கு வழி கொடு என்று நாம் இறைவனை வணங்குகிறோம். அதுதான் பரிகாரம். பரிகாரத்தின் சிறப்பு இவை என்பதை மனதில் வைத்து அதன் வழி நீங்கள் எல்லோரும் சென்றீர்கள் என்றால் கண்டிப்பாக இறைவன் நமக்கு கருணையே கடலான இறைவன் நமக்கு எல்லா ஆசிகளையும் நமக்கு வழங்குவார் என்பதில் கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு மன உறுத்தல் கூட தேவையில்லை என்பதை தான் நான் சொல்வேன். சரி, குலதெய்வ பரிகாரம். நம்ம குலதெய்வ பரிகாரம் இதெல்லாம் நம்ம செய்கிறோன்னு வச்சுக்கிங்க. நமக்கு குலதெய்வத்துடைய தோஷம் இருக்குது எனக்கு அப்படிங்கிறத தெரியணும் இல்லையா? தெரிஞ்சால் தானே நம்ம போய் பரிகாரம் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு குலதெய்வத்தோட தோஷம் இருக்குதா இல்லை குலதெய்வத்தோட சாபம் இருக்குதான்னு எனக்கு தெரியணும் இல்லையா? அப்படி ஒரு குலதெய்வத்தோடைய சாபமோ இல்லை ஒரு தோஷமோ இருந்ததுன்னா அந்த குடும்பத்தில் அல்ல அந்த ஜனன ஜாதகருடைய குடும்ப வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்ததுன்னா எனக்கு இந்த சாபமும் இதுவும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சுய சிந்தனைக்கு எப்படி அதை கவனிக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஏன்னா இது ஒவ்வொருக்கும் நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை, ஒரு பெரிய மகான்கிட்ட கூட செய்ய போக வேண்டியதில்லை. நீங்களே உட்காந்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற இந்த 5 பாயிண்ட்டும் உங்ககிட்ட இருந்ததுன்னா, இந்த 5 தவறுகள் உங்கள் குடும்பத்தில் நடந்து கொண்டு இருந்தால் உங்களுக்கு குலதெய்வத்துடைய கருணை இல்லை என்று பொருள். அதில் ஒன்று, வேலையினால் எப்போ பார்த்தாலும் ஒருத்தருக்கு பிரச்சனை வருது. ஸோ வேலையினால் பிரச்சனை, இல்லை வேலையே கிடைக்கலேன்னு பிரச்சனை, இல்லை வேலையினால் கம்ப்ளீட்டாக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் இருக்கிற ஒரு நிலைமை, இதெல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கிங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக குலதெய்வ தோஷம் இருக்குது. அடுத்தது திருமணம் தடைப்படுறது. திருமண வயதில் திருமணம் நடைபெறாமல், திருமணம் வயது மிக மிக அதிக வயது ஆயும் திருமணம் நடக்காமல் இருப்பது, இது கண்டிப்பாக குலதெய்வத்தோடைய தோஷம். குழந்தை பிறப்பது இல்லது குழந்தை பிறப்பதில் ஏதாவது சிக்கல், இல்லை குழந்தை இல்லாமல் இருக்கிறது, இல்லை குழந்தை பிறந்து அடிக்கடி இறந்து போகிறது, இதுக்கும் குலதெய்வம் தாங்க காரணம். அடுத்தது பிறந்த குழந்தைக்கு ஒரு கண்டினியூவாக சித்த சுவாதீனம் இல்லாமையோ அல்லது உடல் ஊனமற்று அந்த குழந்தையால் நகரக்கூட இயல முடியாத ஒரு நிலை இருந்ததுன்னா அது நம்ம செஞ்ச கர்ம வினை தான் நிற்கிதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பாரம்பரிய சொத்தில், நம்ம பாரம்பரிய சொத்து இருக்கு இல்லையா,
அந்த சொத்தில் பங்காளி உறவுகளுடன் சண்டை போட்டு பங்காளிகளுக்கும் நமக்குமே அதுக்கப்புறம் நம்ம பேச்சுவார்த்தையே இல்லாமல் கண்டினியூ அப்படியே கட் அண்ட் ரைட்டாக நம்ம பிரிஞ்சு வந்துடுறது, பிரிஞ்சு வந்துட்டு ஒருத்தர் பார்க்காமையே இருக்கிறது, இதெல்லாம் இருந்ததுன்னா குலதெய்வத்தோடைய தோஷம் நமக்கு இருக்குது. இந்த 5 பாயிண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம செயல்படணும். சரிங்க, இதெல்லாம் எனக்கு இருக்குது, எனக்கு குலதெய்வமும் என்னன்னு எனக்கு தெரியலை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை நீங்களே மனம் உருகி நான் இப்போ சொல்ல போகிற இந்த செயலை இந்த பூஜையை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சீங்கன்னா பெரிய செலவெல்லாம் இல்லை, ஒரு சின்ன பூஜை அதை செஞ்சிங்கனாலே உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வம் என்னன்னு தெரிஞ்சு போயிடும். ஒரு வெள்ளிக்கிழமை நீங்கள் ஒரு குத்து விளக்க வீட்டையெல்லாம் கழுவி சுத்தமாக்கி நீங்களும் சைவமாக இருந்து அசைவம் சாப்பிடாமல் வீட்டை எல்லாத்தையும் சுத்தம் படுத்தி பூஜை அறையில் ஒரு குத்து விளக்கை 5 முகத்தையும் ஏற்றி அந்த குத்து விளக்கையே அம்மனாக நினைத்து அதற்கு ஒரு வஸ்திரம் சாத்தி அழகாக அம்மன் மாதிரியே ஜோடிக்கலாம், ஜோடிக்க தெரிஞ்சால் ஜோடிங்க, இல்லையா ஒரு சின்ன ஜாக்கெட் பிட்டை கூட அந்த குத்து விளக்குடைய நடு தண்டு இருக்கும் இல்லையா அந்த இடத்துல நீங்கள் கட்டி அந்த வஸ்திரத்தை சாஸ்தி 5 முக தீபம் ஏற்றி வெத்தலை பாக்கு வாழைப்பழம் ஒரு நெய்வேத்தியம், சர்க்கரை பொங்கலாக இருந்தால் சிறப்பு, பால் பழம் இவற்றை எல்லாம் வைத்து வணங்கி வந்தீர்கள் என்றால் ஒரு 48 நாட்குள் உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வம் ஒன்று கனவில் வரும். இல்லை என்றால் உங்கள் உறவினர்கள் மூலமாக வரும். இல்லை என்றால் கூட பிரசன்ன மூலியமாக ஒரு அம்மன் என்றால் வேறொரு அம்மன் வடிவில் உங்கள் வீட்டுக்கே அது ஒரு புகைப்படமாக வரும். அப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். இது 48 நாள் இந்த பூஜையை நீங்கள் சிறப்பாக இந்த 48 நாள் இந்த பூஜையை செய்யும் பொழுது எந்த தீட்டு வீட்டிற்கும் நீங்கள் செல்லக்கூடாது, எந்த அசுப காரியங்களிலும் ஈடுபடக்கூடாது. ஈடுபடாமல் சுத்தமாக சைவத்துடன் மிக ஆச்சாரமாக இதை செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக குலதெய்வம் எங்கிருந்தாலும் உங்களை தேடி வரும். இதை நான் பல பேர்களுக்கு செய்து பல பேர்களுக்கு இது தெரிந்திருக்கு, கனவிலேயே வந்து நான் இந்த ஊரில் நிற்கிறேன் அப்படி என்றும் கூட சொல்லியிருக்கிறது. அதனால் கண்டிப்பாக மனம் உருங்கி வேண்டி செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை கண்டிப்பாக குலதெய்வம் செய்யும். அதில் எந்த வருத்தமோ எந்த ஒரு அச்சமோ உங்களுக்கு தேவை கிடையாது. ஏன்னா மனக்குழப்பத்துடன் இது வருமா வராதா அப்படியெல்லாம் நீங்கள் தயவு செய்து இந்த பூஜையை செய்யாதீங்க. வரும். நம்பிக்கை மட்டுமே மனித வாழ்வின் ஆதாரம். அதனால் கண்டிப்பாக அந்த குலதெய்வம் வந்து நிற்கும், அதில் எந்த ஒரு ஐயமும் வேண்டியது கிடையாது நேயர்களுக்கு. சரி, குலதெய்வம் சாபம் என் வீட்டில் இருக்கிறது குறைக்கணும் இல்லையா? ரொம்ப அதிகமாக குற்றம் இருந்தால் கூட அந்த குற்றத்தை கொஞ்சம் குறைக்கணும் இல்லையா? ரொம்ப வேதனை வலியெல்லாம் குறைக்கணும் இல்லையா? அதுக்கு ஒரு சின்ன ஒரு வழி சொல்கிறேன். அதை ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய் தினமும் செய்தீர்கள் என்றால் மிக நல்ல பலனை தரும். முடியாதவர்கள் இயலாதவர்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமையாவது மட்டுமாவது செய்யுங்க. செய்தீர்கள் என்றால் மிக நல்ல பலனை அறிவீர்கள். என்னவென்றால் ஒரு தூபம் போடணும். நம்ம சாம்பிராணி காட்டுறோம் இல்லையா? தூப தீப ஆராதனை என்று தானே இறைவனை நாம் வணங்குகிறோம். அப்படி தானே நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் இந்து மதத்தில். அதனால் என்ன செய்ய வேண்டும் என்றால் தூபம் காட்டும் பொழுது ஒரு 7 பொருள்களை நீங்கள் வாங்க வேண்டும். அது கண்டிப்பாக நீங்கள் இந்த அபிஷேக பொருள்கள் விற்கும் இடங்களில் கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். அதை வாங்கி வந்து பொடி செய்து கொண்டு அதில் நீங்கள் தூபத்தை நெருப்பு உண்டாக்கி அந்த நெருப்பில் இந்த தூபத்தை காட்டினீர்கள் என்றால் மிக நல்ல பலனை நீங்கள் உணர்வீர்கள், கண்டிப்பாக உணர்வீர்கள். என்னவென்றால் வெண்கடுகு 250 கிராம், நாய்க்கடுகு 250 கிராம், மருதாணி விதை 250 கிராம், சாம்பிராணி 250 கிராம், அருகம்பல் பொடி 50 கிராம், பில்வ இலை பொடி 50 கிராம், வேப்ப இலை பொடி 50 கிராம். இவற்றை எல்லாவற்றையும் ஒன்றாக கலந்து பொடி செய்து வைத்துக்கொண்டு அந்த தூபத்தில் நீங்கள் போட்டு வீடு முழுவதும் காட்டி வாருங்கள். கடவுளுக்கும் பூஜை அறைக்கும்
வீடு உள்ள அத்தனை இடங்களுக்கும் காட்டி வர வேண்டும். வீட்டில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் விலகி செல்லும், கண் திருஷ்டி விலகும். எளிதாக ஒரு நல்ல பரிகாரம் இது. குலதெய்வத்திற்கும் இது நல்ல ஒரு மனம் கமிழ இருக்கும் இந்த வாசனை பொருள்கள் நல்ல ஒரு பலனை தரும். ஏனென்றால் வெண்கடுகும் நாய்க்கடுகும் பைரவருக்கு உரியது, மருதாணி விதை திருமகளுக்கு உரியது, அருகம்புல் விநாயகருக்கு உரியது, வில்வம் மற்றும் வேம்பு சிவன் மற்றும் சக்திக்கு உரியது. இவற்றை நெருப்பில் தூவும் பொழுது பைரவர், சிவகணங்கள் மற்றும் சக்தியின் கணங்கள் துணை நிற்கும். எனவே வீட்டில் இந்த தூபத்தை தொடர்ந்து போட்டு வந்தாலே தெய்வ கணங்கள் தோன்றி தீய சக்திகளை அழிக்கும். இவை அனைத்துமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய பொருள்கள் ஆகும். ஒவ்வொருவரும் தனது குலதெய்வத்தை வணங்கி குலதெய்வத்துடைய தோஷமும் குலதெய்வத்துடைய சாபமும் இல்லாமல் மிக மகிழ்ச்சியாக மிக நிம்மதியாக 16 பேர்களுடன் மிக அமைதியான ஆனந்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதே கடவுள் அருள் டிவி யூடியூப் நேயர்களுக்காக நான் வணங்கி வேண்டிக் கொள்கிறேன். மிகவும் நன்றிகள். வணக்கம்.